அன்று கிணிய போராளிகளே, கடந்த 5 ஆண்டுகளாக தமிழகத்திலேயே தொடர்ந்து யாதவ இனத்தை ஒன்று திரட்டி பல்வேறு பிரிவுகளில் அழைத்துக் கொண்டிருந்த அனைவரையும் யாதவ் என்ற அடைப்பு குறிப்புக்குள்ளே வரவிட்டு ஏன் வரவழைக்க வேண்டும், நமக்கு அந்த சான்றிதழ் தான் கொடுக்கப்படுகின்றது என்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தி திருத்தணி முதல் திருநெல்வேலி வரை கன்னியாகுமரி வரை பயணம் செய்து ஆங்காங்கே யாதவ போராளிகளை தயார் செய்து யாதவ இனத்தை ஒருமுகப்படுத்தி வருகிறோம். பலர் கூறினார்கள் யாதவர்களை ஒற்றுமைப்படுத்த முடியாது என்று. யாதவர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்கு அவர்கள் தங்களுக்குள்ளே சண்டையிட்டுக் கொள்ளவில்லை, அவர்களை ஒருமுகப்படுத்தவில்லை, அவர்களுக்கு ஒரு முகத்தை கொடுக்கவில்லை. அந்த பணியை என்னோடு லட்சக்கணக்கான ஆயர்குல போராளிகள் இணைந்து இந்த பணியை செய்து கொண்டு வருகிறோம். பல்வேறு சங்கங்கள், பல நூறு சங்கங்கள், அந்தந்த சங்கங்களுக்குள் அந்தந்த பிரச்சனைகள், அந்த பகுதிக்கான பிரச்சனைகளை அந்த சங்கங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றன. அத்தனை சங்கங்களையும் நாம் உள்ளடக்கி நீங்கள் சங்கம் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் பகுதிக்கு சங்கம் வேண்டும். எப்படி ஒரு கல்லூரி என்று உணர்ந்ததால் கல்லூரிக்கென்று ஒரு மாணவ தலைவன் இருப்பான், கல்லூரி ஒவ்வொரு துறைக்கும் ஒரு தலைவர்கள் இருப்பார்கள். அதுபோல ஒவ்வொரு பகுதிக்கும் யாதவ சங்கம் வேண்டும், அதை கலைக்க வேண்டாம். ஆனால் வாழ்வாதார பிரச்சனையில் அரசியல் அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்றால் அனைத்து யாதவர்களும் அரசியல் களத்திலே ஒரு முகத்தோடு பவனி வர வேண்டும். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன், நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன், நான் காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சார்ந்தவன், நாங்கள் எல்லாம் கம்யூனிஸ்டவாதிகள் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் நான் கோடிட்டு காட்டிய இந்த இயக்கங்களாம் என்றாவது யாதவர்களுக்கு அரசியல் அதிகாரத்தை பங்களித்ததா? சற்றே பின்னோக்கி பாருங்கள். இந்த இந்திய தேசம் சுதந்திரத்திற்கு பிறகு எத்தனை நீதிபதிகளை தமிழகத்திலிருந்து யாதவர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள், எத்தனை காவல்துறை அதிகாரிகள் இங்கே யாதவ இனத்திலிருந்து வந்திருக்கிறார்கள், எத்தனை அதிகாரிகள் தேர்வாணை குழுவுக்கு நம்மிடையே இருக்கின்ற யாதவர்களை அங்கே தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் 1,10,00,000 இருக்கின்ற இந்த ஆயர்குல மக்களுக்கு எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள்? ஒரே முறை 96 மட்டுமே 5 சட்டமன்ற உறுப்பினர்கள். இன்றைய தினம் 3 சட்டமன்ற உறுப்பினர், 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து இந்திய அண்ணா திமுக, திமுக, காங்கிரஸ், தேமுதிக, கம்யூனிஸ்ட், பல்வேறு சிறு சிறு கட்சிகள் இத்தனை இருந்தும் 3 சட்டமன்ற உறுப்பினர் என்றால் நீங்கள் எங்கே சோடை போகிறீர்கள்? உங்களுடைய விசுவாசம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? சட்டமன்றம் மட்டுமல்ல, பாராளுமன்றத்தில் பரிதாப நிலை. இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு கடந்த நடந்து கொண்டிருக்கின்ற பாராளுமன்றத்தில் தான் முதல் முறையாக 2 பாராளுமன்ற உறுப்பினர் யாதவ இனத்திலிருந்து சென்றிருக்கிறார் என்றால் அரசியல் அதிகாரத்தில் இந்த இனம் எங்கே இருக்கிறது? பின் எப்படி கிடைக்கும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு? எனக்கு முன்னதாக பேசிய அன்பு தம்பி குணசீலன் கூறினார், 1100 மார்க் வாங்கிய எங்கள் மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்கவில்லை என்று. 94% வாங்கிய யாதவ இனத்தில் பிறந்த குழந்தைக்கு சீட்டு கிடையாது. 89% வாங்கிற இன்னொரு இனத்தில் பிறக்கின்ற குழந்தைக்கு அதே சீட்டு உண்டு என்றால் இது என்ன உயர்குடியா இல்ல தீண்டாமையில் இருக்கின்ற இந்த இனமா? சற்று யோசித்து பாருங்கள். அன்பு கிளிய போராளிகளே, முத்துக்குமார் பேசினான். அவன் பேசிய போது சிரித்தீர்கள்.
சிரிக்க வேண்டிய விஷயம் அல்லது, வருத்தப்படக்கூடிய விஷயம். பொண்ணு பார்க்க போகும்போது தான் தெரிகிறது எங்கள் நிலைமை என்னவென்று என்று. அது மட்டுமல்ல சகோதரர்களே, போராளிகளே, வீராங்கனைகளே, இன்றைய தினம் வெளிநாட்டிலே தமிழகத்திலிருந்து 3 லட்சம் இளைஞர்கள் வெளிநாட்டுக்கு செல்கிறார்கள் என்றால் 1 லட்சம் இளைஞர்கள் இந்த யாதவ இனத்திலிருந்து செல்கிறார்கள். 1 லட்சம் இளைஞர்கள் முஸ்லாமியரிலிருந்து செல்கிறார்கள். காரணம், இவர்களுக்கு சரியான இடஒதுக்கீடு இங்கே இல்லை, சரியான வேலை வாய்ப்பு இல்லை. திருநெல்வேலியிலே படித்தான் செல்வ கணேஷ், இன்ஜினியர். ஆனால் இங்கே என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறான்? ஏனென்றால் சரியான வேலை வாய்ப்பு கிடையாது. ஏன் கிடையாது? யாதவர்கள் படிக்கவில்லையா? யாதவர்கள் அறிவு இல்லையா? அறிவாளிகள் யாதவர்கள் இல்லையா? புறக்கணிக்கப்படுகிறார்கள், திட்டமிட்டே புறக்கணிக்கப்படுகிறார்கள். திட்டமிட்டே புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்றால் அதன் கைக்குலியாக செயல்படுவது யார்? நாம் தான். நம்மிலே இருக்கின்ற எட்டப்பர்கள் தான் அதன் கைக்கூலியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். திமுகவினால் சட்டம் ஒழுங்கு கெட்டது. திமுகவின் குடும்ப ஆட்சியினால் இந்த தமிழகம் பொருளாதார நிலை சீரழிந்தது. உனக்கு என்ன வந்தது? உனக்கு என்ன பாதிப்பு? ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன? நீ அரசியல் களத்தில் ஒன்றுபட வேண்டுமாடா யாதவனே. உனக்கு எந்த இயக்கத்திலும் மரியாதை கிடையாது. நீ என்று யாதவர்கள் அனைவரும் யாதவருக்கே வாக்களிக்கிறோம் என்ற நிலையை ஏற்படுத்துகிறீர்களோ, அரசியல் களத்திலே யாதவர்களுக்கு பங்கு இல்லை என்றால் இயக்கங்களை புறக்கணிப்பார்கள் என்ற நிலைமை ஏற்படுகிறதோ, அன்றைக்கு தான் யாதவர்களுக்கு அரசியல் அதிகாரம். அரசியல் அதிகாரம் என்றால் சட்டமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினரோ மட்டுமல்ல, அரசாங்க உத்தியோகத்தில் வாட்ச்மேன் வேலையில் சேருவது கூட அரசாங்க அதிகாரம் தான். அரசாங்க வேலையில் எத்தனை சதவீதம் இந்த இடத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது? யாதவர்களை ஒன்று திரட்டுவதில் தேவநாதன் ஜாதி வெறியன் என்று கூறுகிறார்கள் நண்பர்கள். அது ஜாதி வெறியன் என்றால் இருந்துவிட்டு போகட்டும், அதை பற்றி கவலை இல்லை. ஜாதி வெறியனாக இருக்கின்ற தேவநாதனுக்கு தான் இந்தியாவில் கல்வி கொள்ளை போகிற விஷயத்தை பேசக்கூடிய தைரியம் இருக்கிறது. அன்பு நண்பர்களே, வேறு யாருக்காவது இருக்கிறதா? சாராய வியாபாரிகள் இன்று கல்வியாளர்களாகிவிட்டார்கள் என்ற கேள்வியை யாருக்காவது கேட்க முடியுமா? என்னுடைய வெறி ஜாதி வெறி அல்ல. இந்த இனம் புறக்கணிக்கப்படுகிறது. நான் பிறந்த இனம் புறக்கணிக்கப்படுகிறது. ஆண்டு காலமாக ஆண்ட இனம் புறக்கணிக்கப்படுகிறது. திட்டமிட்டே புறக்கணிக்கப்படுகிறது. ஒருமுகப்படுத்தப்படாமல் புறக்கணிக்கப்படுகிறது. அதை சீரமைக்கிறோம். இது என் குடும்பத்தின் வேலை. ஜாதி பேசுவதை நான் நிறுத்துகிறேன். முதலில் அரசாங்கம் நிறுத்தட்டும் ஜாதி பேசுவதை. இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டம் சொல்லட்டும் ஜாதி இல்லை என்று. நாங்கள் ஜாதி பேசுவதை நிறுத்துகிறோம். ஜாதியை பேசுவது இந்திய அரசியலமைப்பு சட்டம், ஜாதியை பேசுவது இந்திய அரசாங்கம். நாங்கள் பேசினால் ஜாதி வெறியர்கள், ஆனால் வேலைக்கு சென்றால் உன்னுடைய ஜாதிக்கு இங்கே இடமில்லை என்று கூறுபவர்கள் அரசாங்க அதிகாரிகள். வேடிக்கை. இதிலே சோரம் போகிறவர்கள் தான் நம்முடைய இளைஞர்கள். இப்பொழுது யாதவர்கள் விழித்து விட்டார்கள். ஆயர்குளம் விழித்து விட்டது. அனைத்து போராளிகளும் இளைஞர்கள். முதன்முறையாக தமிழகத்திலே வரலாறே கிடையாது. ஒரு ஜாதியை ஒருமுகப்படுத்தும் பொழுது எந்தவித வன்முறை போராட்டமும் இல்லாமல் இளைஞர்களை சேர்க்க முடியும் என்ற நம்பிக்கையை இந்த யாதவ மகாசபை கொடுத்திருக்கிறது. இன்றைய தினம் இந்த யாதவ மகாசபையின் பின்னணியிலே லட்சக்கணக்கான யாதவ இளைஞர்கள் தமிழகத்தில் மட்டுமல்ல, தமிழகத்திலிருந்து பணிக்காக ஆங்காங்கே பஞ்சம் பிழைக்க சென்ற, துபாய்க்கு சென்ற, அபுதாபிக்கு சென்ற, சவுதி அரேபியாவுக்கு சென்ற, சிங்கப்பூர் சென்ற, மலேசியா சென்ற
அத்தனை ஆயர்குல இளைஞர்களும் ஒருமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் யாதவ மகாசபையிலே. அவர்களுடைய சிந்தனை எல்லாம் வெளிநாட்டிலே பணியிலே இருக்கின்ற நம்முடைய ஆயர்குல போராளிகளின் சிந்தனை எல்லாம் நம்முடைய இனத்திற்கு சரியான இடஒதுக்கீடு வேண்டும், அதற்காக நாங்கள் இங்கே உழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று அங்கிருந்து அவனுடைய கிராமத்திற்கு பேருந்து அனுப்பி என்னுடைய கூட்டங்களுக்கு மக்களை திரட்டி அனுப்புகிறார்கள் என்றால் இளைஞர்களை ஒருமுகப்படுத்தப்படுவது வன்முறை மட்டுமல்ல, காரணம் இருக்க வேண்டும், சரியான காரணம் இருக்க வேண்டும். அந்த காரணத்தை இளைஞர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள், ஆகவே ஒருமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய தோழர்களே, போராளிகளே, இன்றைய தினம் பல மாநாடுகள் நடத்தினோம், பேரணிகள் நடத்தினோம். கடந்த 9 மாதமாக ஒன்றுமே செய்யவில்லை என்று கூறினார்கள். இல்லை இல்லை, ஆங்காங்கே கிளை நிர்வாகங்களை சீரமைத்தோம். சுனாமி போல ஒரு வெற்றி ஆளுங்கட்சியிடம் இருக்கிறது. உடனே புறப்பட்டால் அவர்களின் நகைப்புக்கு நாம் இலக்கம் ஆயிடக்கூடாது என்ற காரணத்திற்காக அந்த அரசாங்கத்திற்கு நேரம் கொடுத்தோம். இப்பொழுது கேட்கிறோம், எங்கள் இனத்தை உடனடியாக மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று. வன்முறையற்ற போராட்டம், பட்டினி போராட்டம், அத்தோடு சேர்த்து கையெழுத்து இயக்கம். கையெழுத்து இயக்கம் எதற்காக? 1,10,00,000 யாதவர்களும் சென்னைக்கு வர முடியாது. ஆகவே 1,10,00,000 யாதவர்கள் கையொப்பமிட்டு சென்னையிலே ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற பட்டினி போராட்டத்தில் 10,00,000 ஆயர்குல போராளிகள் கலந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய போராளிகளே, நீங்கள் வருவீர்கள், அதில் எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் வருகின்ற நோக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும். நடைபெற இருக்கின்ற பட்டினி போராட்டம் உங்களுடைய சென்னை விஜயமாக இருக்கக்கூடாது, சென்னையிலே தலைவர்கள் சமாதிக்கு சென்று பார்க்கிற விஜயமாக இருக்கக்கூடாது, கடற்கரை மணலிலே ஓடி நண்பர்களோடு ஓடி விளையாடுகின்ற விஜயமாக இருக்கக்கூடாது. நீங்கள் வருகின்ற நோக்கம் பட்டினி போராட்டத்தில் கலந்து கொண்ட நோக்கம் மட்டுமே இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற மாணவர்கள், இருக்கிற இளைஞர்கள், இருக்கிற போராளிகள் மட்டுமே கலந்து கொள்ளுங்கள். இந்த சாக்கை வைத்துக் கொண்டு சென்னை சென்று சென்னை கடற்கரை மணலிலே ஓடி விளையலாம் என்று கனவோடு வருவென்றால் இந்த போராட்டத்திற்கு வர வேண்டாம். அதனால் உனக்கும் பயனில்லை, எனக்கும் பயனில்லை. ஆனால் இந்த சமுதாயத்தை பின்னோக்கி செல்ல வைக்கிறீர்கள். இந்த சமுதாய போராட்டத்தில் லட்சக்கணக்கான இளைஞர்களின் வேர்வையை வீணடிக்கிறீர்கள். ஆகவே அங்கே வர இருக்கின்ற இளைஞர்கள், போராளிகள் நேராக பட்டினி போராட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகாவது இந்த அரசாங்கம் யாதவர்களை உடனடியாக மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் சேர்ப்பதா என்று பார்ப்போம். அதற்கும் நேரம் கொடுப்போம். இல்லை என்றால், சேர்க்கவில்லை என்றால், டிசம்பர் மாத இறுதிக்குள்ளாக சேர்க்கவில்லை என்றால் அடுத்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அன்று சாகும் வரை உண்ணாவிரதம் நான் இருக்க போகிறேன். என்னுடைய சாகும் வரை உண்ணாவிரதத்துக்கு பிறகாவது இந்த இனத்தை எம்பிசியில் அரசு சேர்க்கும் என்றால் அந்த போராட்டத்தை 2013 வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி நான் மட்டுமே அங்கே இருக்கிறேன். அமைதியாக கலந்து கொள்ளுங்கள். அங்கே கூட வன்முறை வேண்டாம். அரசு ஒப்புக்கொள்ள வேண்டும். வன்முறையற்ற போராட்டம் தான் சரியான தீர்வாக இருக்க முடியும். அதோடு மட்டுமல்ல, அரசியல் அதிகாரத்தை கையில் எடுக்க வேண்டும். வாக்குகளை ஒருமுகப்படுத்த வேண்டும். திமுக தலைமை உனக்கு பிடிக்கவில்லை, அதிமுக தலைமைக்கு வாக்களிக்கிறாய். எதற்காக? உனக்கு என்ன வந்தது? உனக்கு என்ன பங்கு? அங்கே இந்த அதிமுகவிலே என்ன பங்கு இருக்கிறது உங்களுக்கு? ஓடி ஓடி வாக்களித்தீர்களே. திமுக தலைவர் மேல் இருக்கின்ற கோபத்தை அங்கே காண்பித்தீர்கள். ஏன்? எதற்காக? சற்று சிந்தியுங்கள். நீங்கள் வைக்கின்ற ஒவ்வொரு மையும் சாதாரண மை அல்ல. உன்னை 5 வருடம் குத்தகைக்கு நீ கொடுக்குகிறாய் என்ற மை. உன்னுடைய நிலத்தை, 1 ஏக்கர் நிலத்தை குத்தகை விடும் பொழுது எத்தனை பத்திரங்களை பார்க்கிறீர்கள்?
குத்தகை எடுக்கிறவனுடைய வரலாறை கேட்கிறீர்கள். ஆனால் உன்னை குத்தகை விடும்போது, உன்னுடைய வாழ்க்கையை குத்தகைக்கு விடும் பொழுது எதையுமே கேட்காமல் யார் மேலோ கோபப்பட்டு யாருக்கோ வாக்களிக்கிறீர்கள், மீண்டும் அவர் மீது கோபப்பட்டு இவருக்கு வாக்களிக்கிறீர்கள். கடந்த 45 ஆண்டுகளாக இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது.